அரசு அதிகாரிகளை நோட்டமிட்டு திருமணம் செய்து சொத்துக்களை அபகரித்து கல்யாண ராணி. இரண்டாவது கணவருக்கு தெரியாமல் மூன்றாவது கணவர் வீட்டிலும், மூன்றாவது கணவருக்கு தெரியாமல் இரண்டாவது கணவர் வீட்டிலும் என மாறி மாறி ஏமாற்றிய சம்பவம். திருமணம் செய்து கொண்ட அரசு அதிகாரி இறந்தவுடன் வீட்டை அபகரிக்க சென்ற கல்யாண ராணியை கெத்தாக தூக்கிய போலீசார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் மஞ்சனங்கொரை பகுதியைச் சேர்ந்தவர் மடோனா. இவர் 1993ஆம் ஆண்டு நீலகிரியைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரியான மகேந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஊட்டியில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஒருவருடன் மடோனா தகாத உறவு வைத்திருந்ததை அறிந்த அவரது கணவர் மகேந்திரன் மன உளைச்சலால் 2013ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு தனியே வசித்து வந்த மடோனா 2017ஆம் ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று மனைவியை இழந்து தனியாக வசித்து வந்த கனகராஜ் என்பவரை மடோனா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதன் பின்பு சிறிது காலம் அவரோடு இணைந்து வாழ்ந்து வந்த மடோனா 9 லட்சம் ரூபாய் மற்றும் 22 சவரன் நகையை பெற்றுக்கொண்டு அவரை விவாகரத்து செய்துள்ளார். இதற்கிடையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த வட்டார சுகாதார ஆய்வாளர் வனத்தையன் தனது மனைவி இறந்ததை அடுத்து தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக மேட்ரிமோனியில் விளம்பரம் கொடுத்துள்ளார். இதை கண்ட மடோனா தனது கணவர் 2013ஆம் ஆண்டே இறந்துவிட்டதாகவும் ஒரே ஒரு பெண் குழந்தையுடன் வசித்து வருவதாகவும் போனில் வனத்தையனிடம் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு இரண்டாவது திருமணமாகி விவாகரத்து பெற்றதை வனத்தையனிடம் மடோனா தெரிவிக்காமல் மறைத்துள்ளார். இதையடுத்து மடோனாவின் பேச்சை நம்பிய வனத்தையன் மடோனாவை தேவாலயத்திற்கு வரவழைத்து மத போதகரிடம் பேசி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வனத்தையனின் சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளும் விதமாக வனத்தையனின் மகளுக்கு அவசர ஏற்பாடாக திருமணம் ஏற்பாடு செய்துள்ளார். வனத்தையனின் மகள் சிசிலியாவுக்கு திருமணம் நடைபெற்றதை அடுத்து அவரிடம் சண்டையிட்டு அவரையும் அவரது கணவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார் மடோனா. அதன் பிறகு சொத்துக்களை அபகரிக்க எவ்வளவோ திட்டம் தீட்டியும் முடியாத சூழலால் திருமணமான 3 மாதத்தில் வனத்தையனிடம் சண்டையிட்டு மடோனா வீட்டை விட்டு வெளியேறி விவாகரத்து பெற்ற இரண்டாவது கணவரான கனகராஜின் வீட்டிற்கு சென்றுள்ளார். கனகராஜின் வீட்டில் மடோனா வாழ்ந்து வந்த நிலையில் வனத்தையன் கேன்சர் நோயால் அவதியுற்று வருவதை அறிந்து சொத்துக்களை அபகரிக்க இதுவே சரியான தருணம் என எண்ணி வனத்தையனின் வீட்டிற்கு மீண்டும் சென்று மடோனா வாழ்ந்து வந்துள்ளார். நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்த வனத்தையனை கடைசி காலத்தில் கவனித்துக் கொள்வது போல் நடித்து வனத்தையனின் நகை, பணம் மற்றும் சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் மடோனா கைப்பற்றியுள்ளார். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வனத்தையன் உயிரிழந்ததை அடுத்து மீண்டும் மடோனா வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த நிலையில்தான் வனத்தையனின் வீட்டை அபகரிக்கும் நோக்கில் வனத்தையன் மகள் சிசிலியா வசிக்கும் வீட்டிற்கு அடியாட்களை அழைத்து கொண்டு வந்து பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். சார், நீங்க இத்தனை பேர் வந்துட்டீங்க, இதெல்லாம் நியாயமா? பொறுக்கி நாயே, திருட்டு கூட்டி. வீட்டின் பூட்டை அத்துமீறி உடைத்ததுடன் வீட்டை விட்டு வெளியேறுமாறும் சிசிலியாவை மடோனா மிரட்டியுள்ளார். இது குறித்து செல்போன் காட்சிகளுடன் வனத்தையனின் மகள் சிசிலியா தாம்பரம் கமிஷனர் மற்றும் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
இவங்க ஒரு புருஷனோட வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் இறந்து இவரு கூட வாழ்ந்தாங்கன்னா ஓகே, இவரு கூட இருந்து அதன் அடிப்படையில் ஆவடியில் இருந்த மடோனாவை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். மடோனாவிடம் விசாரணை மேற்கொள்ளும் போலீசார் இவர் மட்டுமின்றி இன்னும் எத்தனை அரசு அதிகாரிகளை ஏமாற்றியுள்ளார் என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓய்வு பெற்ற மற்றும் மனைவியை இழந்த அரசு அதிகாரிகளை மட்டும் நோட்டமிட்டு திருமணம் செய்து அவர்களின் சொத்துக்களை அபகரித்த கல்யாண ராணியை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.